போட்ட கப்பிலேயே சத்து மாவு போட்ட மாதிரி அடுத்து நம்ம அதே கப்புல நாட்டு சர்க்கரையை எடுத்து போட்டுக்கிட்டோம். அதே நாட்டு சர்க்கரை போட்ட கப்பிலேயே தண்ணியும் 1 கிலோ கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம். நம்ம சத்து மாவு போட்ட கப்பிலேயே நம்ம சலிச்சு வச்சுக்கிட்டோம். அதே சத்து மாவை சலித்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு ஓரளவுக்கு அதே மாதிரியே எடுத்துக்கிட்டோம். சத்து மாவு எப்படி எடுத்தோமோ அதே 1/4 கிலோ, தண்ணி கொஞ்சோண்டு 1/2 கிலோ எடுத்தோம். சத்து மாவு 1 கப் எடுத்தோம். அதே நாட்டு சர்க்கரையும் 1 கப் எடுத்தோம். 1 கப் எடுத்தோம். அடுத்து நம்ம வாட்டர் 1/2 கப் எடுத்தோம். நம்ம நாட்டு சர்க்கரைய நம்ம வாட்டர் ஊற்றணும்னு அதை நம்ம நல்லா கிண்டிக்கணும். சர்க்கரையில வாட்டர் ஊற்றினதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதவே சத்து மாவுல கலக்கி ஊத்திட்டோம். நம்ம இத கட்டி விடுவாம மிக்ஸ் பண்ணணும். 1/4 கப் தயிரை ஊத்திக்கணும். ஆப்ப சோடா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆயில் ஊத்தணும். ஆப்ப சோடா போட்டாதான் நல்லா கேக் நல்லா வரும். எனக்கு அது கொஞ்சம் அங்க இருக்குது போ ஆறுனது. கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச கேக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.